இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ் டாமி சின்சான் இங்க இருக்கேப்பா. நாங்க உன்னை எங்கெங்கயோ தேடணும். இது பாரு, சொல்லாம கொள்ளாம இப்படி எல்லாம் ஓடி வந்துடாத. ஆமா மிஸ் டாமிக்கோ எங்க? என்னால தாங்க முடியல, ரொம்ப பசிக்குது. எனக்கு உங்க நிலைமை புரியுது. ஆனா இந்த இடத்துல இருந்து நான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட எதுக்கு உங்க அம்மாவை பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்க? இல்லப்பா, வெளியே சாப்பிட்டா வயித்துக்கு. போது வாய மூடு. அமைதியா எங்கப்பா, கோபப்பட்டீங்கன்னா நம்ம வயித்துக்கு இன்னும் பசி வந்துரும். ஓ, அங்க பாருங்க தண்ணி குழாய். தண்ணி குடிக்கலாம் வாங்க. இத குடிச்சு நம்மளுடைய பசி ஆத்திக்கலான்னு. அது ஷின்சான், ஏய் எங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டு இருக்க? அம்மா, அப்பா, ஹிமாவாரி, ஷீரோ. அட அம்மா, அப்பா, ஹிமாவாரி, ஷீரோ. ஷீரோ குட்டி, ஷீரோ நண்பா, ஷீரோ. அச்சச்சோ, பாசத்தை காட்டியே முடியல. வேண்டாம், விட்டுருப்பா. அச்சச்சோ, இவ்வளவு ஷீரோவா? விடுங்க, கிச்சி முட்டாதீங்க. என்ன சத்தம்? ஹாரி, என்னன்னு போய் பாருங்க. இரு, என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்ன சத்தம்? ஷிரோட்டா, ஷிர்கோச்சி, ஷிர்கோ, ஷிரோமி, ஷிரட்டரோ, ஷிர்காரோ, ஷிரோமோரி, ஷிரோனி, ஷிரோன், ஷிரோட்டோ. அமைதியா இருங்க. ஷின்சான், நீயா? அப்பா, நீங்களா? என்னது இது? என்னாச்சு ஹாரி? ஏதாவது பிரச்சனையா? மாமா, நீங்களா இது? ஷின்சான், என்ன ஆச்சு? நீ ஏன்பா இவ்ளோ சின்னதா ஆயிட்ட? அதானே, ஏன் இப்படி சின்ன பையன் ஆயிட்ட ஷின்சான்? இந்த கேள்வியை நான் கேட்கலான்னு பார்த்தா நீங்க கேக்குறீங்களே. ஷின்சான், தேடிட்டு இருக்கிறது அது மசாவும் நேனியும் தானே? கூடவே கசாமாவும் போச்சானும் வந்திருக்காங்களே. அங்கிள் ஆண்டி, நீங்களா? அம்மா, எனக்கு இன்னொரு கப்பு கொடுங்க. எவ்வளவு வேணாலும் சாப்பிடு ஷின்சான். அத கொடுங்க. கொடுக்கறேன். அடக்க பறக்க சாப்பிடாதீங்க. சாப்பாடு எங்கேயும் ஓட போறதில்ல. சரி, கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? இவங்க எல்லாம் கடந்த காலத்துல இருந்து இங்க வந்திருக்காங்களாமே ஹாரி. உண்மையிலேயே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன?
அப்புறம்பா நீங்க ஏன் பார்க்க இப்படி ஆயிட்டீங்க? அத கேக்குறியா? நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. என்னன்னு சொல்றது? உண்மையா சொல்லுங்க. நீங்க தூங்கும் போது தலையில பெருச்சாலி மேஞ்சிருச்சா என்ன? எந்த புள்ள வேலை பார்த்தாத, அதை ஞாபகப்படுத்தாத. சும்மா காமெடி பண்ணப்பா. உங்களுக்கு என்னமா ஆச்சு? நீங்க நிறைய சாப்பிடுறீங்களா? ஆமா ஷின்சான், எனக்கு இப்பெல்லாம் 1 குண்டா சோறு பத்துறது இல்ல, 3 குண்டா சோறு சாப்பிடுறேன். என்ன தைரியம் இருந்தா என்னையே கிண்டல் பண்ணுவ? என்ன ஷின்சான் இது வலிக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற? உங்க அம்மா அவ்வளவு கோவப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்றது? நம்ம பையன் நம்மள மாதிரி தானே இருப்பான். இவனை இவ்வளவு சின்ன பையனா அழகா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல்ல? ஆமா, இவன் கண்ணு வேற புசு புசுன்னு சாஃப்டா இருக்கு ஹாரி. எங்க காட்டு பாப்போம். அட ஆமா, அப்படிதான் இருக்கு. அப்புறம் பசங்களா, சாப்பிட்டு முடிச்சதும் நல்லா போய் ஒரு குளியல போடுங்க, அப்பதான் தூக்கம் வரும். பசங்களா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம கேக்கலாம். தமிக்கோ காணியாரியா? அவ அப்படியா உன்கிட்ட சொன்னா? அவன் நிச்சயமா ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருப்பான். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஷின்சான், நீ இந்த ஊரு நியோ டோக்கியோவோட நிலைமையை நீ இன்னும் கவனிக்கவே இல்லையா? இத கட்டுப்படுத்துறதே மசுகோ கனியாரி, அதாவது டமிகோவோட அப்பா. ஒரு நாள் எரிக்கற்கள் மழையால இந்த உலகமே மாறி போச்சு. நம்ம கசுகா பேவும் தான். சூரிய வெளிச்சங்கிறதே இல்லாம போயிடுச்சு. எப்பவுமே ரொம்ப குளிரா இருந்துச்சு. திரும்பவும் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க அந்த கனியாரியோட சக்தி தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த கனியாரியோட பேச்ச கேட்காதவங்களையோ இல்ல மதிக்காதவங்களையோ அவன் ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்க மாட்டான். அவங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிடுவான். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஃபுட்டாபா கம்பெனியை அப்படிதான் அழிச்சான். இது இன்னும் மோசமாச்சே. உங்களுக்கு வருத்தப்பட்டு இருக்கிற முடியும் போயிடும் போல இருக்கு. எனக்கும் வருத்தமா இருக்கு. நல்ல காமெடி. சிரிச்சது போதும். டாமிகோ, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 実の娘だからといっていつまでも甘い顔をするわけにもいかんのだ。 உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்திருக்குன்னு தெரியுமா? இது எதுவுமே சரியில்லை டாமிகோ. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீனா அதுக்கப்புறம் நம்ம கான்யாரி கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வந்துரும். நீ இதை தான் விரும்புறியா? நான் ஒண்ணு இந்த கானியாரி கம்பெனியோட ப்ராடக்ட் கிடையாதுப்பா. அப்படியா? அப்போ நீ வேற என்ன? TuneSouthIndia.com. என்கிட்டயே பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? எவ்வளவு பேசுறியே? இது வரைக்கும் இந்த கம்பெனிக்கு உன்னால கொஞ்சமாவது லாபம் வந்திருக்கா? நான் தான் பேசுறேன். சீக்கிரமா இங்க வந்து சே. 価値がないもの、役に立たないものを片付けるときどうすればいいかわかるか？昨今捨てるだけでも手数料を取られるからな。リサイクルだよ、リサイクル。 உள்ளவா. சார், நீங்க என்ன வர சொல்லிருந்தீங்களே? இப்பதான் நான் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தேன். நம்ம கம்பெனில எத்தனையோ பேர் வேலை பார்த்தாலும் நீ மட்டும்தான் திறமையா ஒழுங்கா வேலை பார்க்கற. அதாவது நான் உனக்கு கொடுக்கற சம்பளத்துக்கு மேல நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் கொடுக்க போறேன். நீ என்னோட மருமகனாக போற. அதுக்கு வாய்ப்பே இல்ல. 野原しんのすけ。言ったはずだぞ。大変なことになると。何よ。あれは私が大切に保管してある。しかしどうするかはお前の選択次第だ。எக்ஸ்கியூஸ் மீ பிரசிடென்ட். இப்ப நான் பிரசிடென்ட். ஆனா வருங்காலத்துல நீ தான் பிரசிடென்டா இருப்ப. என்ன கசாமா அப்படி பாத்துட்டு நிக்கிற? குட் மார்னிங் ஆண்டி. எனக்கு மறந்தே போச்சு. இங்க ரொம்ப இருட்டா இருக்குல்ல? ஆமாமா, உனக்கு இது ரொம்ப வினோதமா தெரியும். இது காலையில 8 மணி, அதாவது பகல் தான். ஆனா எனக்கே சில நேரத்துல இது பகலா ராத்திரியான்னு குழப்பமா இருக்கும். நியோ
டோக்கியோ மக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். அது மசுகா கனியாரி தானே? உங்க எல்லாருடைய பாதுகாப்புக்கும் சந்தோஷத்துக்கும் நான் தான் உத்தரவாதம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். அது ஒரு நல்ல செய்தி. அது என்னன்னா, என் அன்பு மகள் டமிகோ கனியாரி கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறா. டமிகோ ஷின்சான் தான கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? இப்போ நான் உங்களுக்கு மணமகனை அறிமுகப்படுத்துறேன். எங்க கம்பெனியோட சிறந்த எம்ப்ளாயி டோரு கசாமா. அவன் ரொம்ப